الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر. சதகல்லாஹுல் அஸீம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரங்களின் தொடராக இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய வழிகெட்ட சிந்தனை பிரிவுகள் பற்றியும் அவர்களுடைய தோற்றம் எப்பொழுது ஆரம்பித்தது, அவர்களுடைய தாக்கங்கள் என்ன போன்ற விடயங்களை பார்த்தோம். அதற்கு பின்பாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய முதல் வழிகெட்ட சிந்தனையான ஹவாரிஜிகளுடைய தோற்றம் எவ்வாறு காணப்பட்டது, அவர்கள் ஏன் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்றார்கள், அதற்கான காரணிகள் என்ன, அவர்கள் என்னென்ன அடிப்படைகளை, சிந்தனைகளை, சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை தன்னுடைய இயக்கங்களிலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் போன்ற விடயங்களை பார்த்தோம். இறுதியாக இஸ்லாமிய சமூகத்தில் அவர்களுடைய தோற்றத்தின் விளைவாக என்னென்ன சம்பவங்கள் எல்லாம், என்னென்ன மோசமான விளைவுகள் எல்லாம் தோன்றின போன்ற விடயங்களை எல்லாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம். அந்த தொடரிலேயே இந்த வாரம் ஹவாரிஜிகளுடைய சிந்தனை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்ட், கலியுகம் என்று சொல்லுவோம் இல்லையா, நவீன உலகில் முஸ்லிம்களுடைய சிந்தனை ரீதியிலே, முஸ்லிம்களுடைய வாழ்வியலில், முஸ்லிம்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில், முஸ்லிம்களுடைய வணக்கம் சார்ந்த விடயங்களில் எவ்வாறு ஊடுருவி இருக்கின்றன போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் தெளிவாக இவர்களுடைய சில சிஃபத்துக்களை, பண்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்புகளை தெரிந்து புரிந்து வைத்திருந்தாலே போதும், இன்று எம்முடைய சமூகத்தில் இவர்களுடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹுவைசிரா தமீமி என்று சொல்லக்கூடிய ஒருவர் நபி அவர்களிடத்திலே வந்து, யஅதில், நீங்க நீதமாக நடந்துக்கோங்க, நீங்க நீதமாக நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுடைய தொடரிலே சொல்லுகிறார்கள், ஃபஇன்ன லஹு அஸ்ஹாபன், இவருக்கு சில தோழர்கள் இருக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமஹு மஅ ஸியாமிஹிம், அவர்களுடைய தொழுகையை பார்த்து உங்களுடைய தொழுகையை நீங்க கம்பேர் பண்ற நேரத்துல அவர்களுடைய தொழுகை எல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆழமாக தொழுவார்கள், பயபக்தியோடு தொழுவார்கள். அவர்களுடைய நோன்பை பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய நோன்பையும் இந்த ஹவாரிஜிகளுடைய நோன்பையும் கிட்ட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கே இயலாது, அந்த அளவுக்கு பக்குவமாக நோன்பு நோக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யக்ரஊனல் குர்ஆன் லா யுஜாவிஸு தராகியஹிம், அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, அதிகமாக குர்ஆனை ஓதுவாங்க, இருந்தாலும் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி இந்த குர்ஆனுடைய வசனங்களோ ஆயத்துக்களோ உயர்ந்து போகாது. அப்ப இந்த தொண்டை குழியை தாண்டி போகாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவர்கள் தான் தான் செய்வது, தான் தான் நோன்பு நோட்பது, தான் தான் தொழுகையை நிறைவேற்றுவது, நாங்க தான் குர்ஆனை ஓதுகிறோம் என்ற அடிப்படையில் செய்கிறார்களே தவிர இவர்களை தாண்டி இவர்களுடைய தலையை தாண்டி, இவர்களுடைய குரல் வலையை தாண்டி அந்த அமல்கள் உயர்த்தப்படுவது கிடையாது என்பதாக நபியர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று யம்ருகூன மினல் ஈமான் யம்ருகூன மினல் இஸ்லாம் கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரம்யா, எப்படி ஈட்டியிலிருந்து அந்த அம்பு பாய்கிறதோ அதே போன்று முஸ்லிம்களா இந்த இஸ்லாத்திலிருந்து, இந்த ஈமானிய பண்பிலிருந்து இந்த ஹவாரிஜிகள் அப்படியே மிக வேகமாக வெளியேறி சென்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இங்க மிக முக்கியமா கவனிக்கணும், இபாதத்கள்ல மிகவும் பலமானவர்கள், பேணுதலாக தொழுவார்கள், அதிகமாக நோன்பு நோட்பார்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள். ஆனா என்ன விஷயம், இவர்களுடைய இபாதத்துக்கள் இந்த தொண்டை குழியை தாண்டி உயர்த்தப்பட மாட்டாது. அடுத்தது என்ன, இஸ்லாத்தை விட்டு மிக வேகமாகவே வெளியேறி சென்று விடுவார்கள். ரெண்டு பண்பை நாங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சுட்டிக்காட்டினார்கள், சயஹ்ருஜு ஃபீ ஆகிரிஸ் ஸமான் கௌமுன், இறுதி காலத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள்? அஹ்தாசுல் அஸ்னான், சின்ன பொடியமார், இளம் வயது வாலிபர்கள், இளம் வயதுடையவர்கள்.
பெரிய வயது இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அனுபவம் இருக்காது. எல்லாமே யங் பாய்ஸ், சிறுவர்கள், இளம் வயதுடையவர்கள் தோடுவார்கள். சுஃபஹாஉல் அஹ்லாம், அவர்கள் புத்தி ரீதியாக பார்க்கிற நேரத்தில் எந்த ஒரு அனுபவமும் இல்ல, அறிவில் குறைந்தவர்களாக அல்லது அறிவில் மடையர்களாக காணப்படுவார்கள். யகூலூன மின் கைர் கௌலில் பரிய்யா, இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சிறந்தவர்கள் என்னென்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்களோ, நல்ல உபதேசம் செய்வார்களோ, எதுவெல்லாம் நல்ல விடயங்களாக காணப்படுகின்றனவோ இதைத்தான் இவர்களுடைய வார்த்தைகளாக காணப்படும், இதைத்தான் அவங்க பேசுவாங்க. யக்ரஊனல் குர்ஆன் லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், எப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓதுவாங்க, இந்த தொண்டைக்குழியை தாண்டி அவங்களுடைய குர்ஆனுடைய இபாதத் வணக்க வழிகாடுகள் தாண்டி செல்லாது. யம்ருகூன மினத்தீன் கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரம்யா, எப்படி நாங்க அம்பு எய்கிற பொழுது அது மிக வேகமாக இஸ்லாத்தை விட்டு போய்த்திருமோ அதே போன்று இவர்களும் இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியேறி சென்று விடுவார்கள். அப்ப பாருங்க, இளம் வயதுடையவர்கள், இரண்டாவது அவர்கள் புத்தியில் குறைவானவர்கள், மடையர்கள், மூன்றாவது விஷயம் நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, அவர்களுடைய வார்த்தைகளில் தேன்படியும் பக்குவமாக பேசுவார்கள். கவுலுன் சதீத், மெல்லிய மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க, இருந்தாலும் மார்க்கத்தை விட்டு மிக வேகமாக வெளியேறி சென்று விடுவார்கள். இந்த பண்புகளை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்று சொன்னால் இன்றைய நவீன சிந்தனையில் எப்படி தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற விஷயங்களை பார்க்கிற பொழுது இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னால தேவைப்படும். அதே போன்று இந்த சிஃபத்துக்களை எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்படியான சிஃபத்துகள் உடையவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜிகளை பற்றி, இவர்களுடைய தாக்கத்தை பற்றி, இவர்கள் எந்த அளவுக்கு மிக மோசமானவர்கள் என்பதை பற்றி இமாம் இப்னுல் தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அவ்வலு ஃபித்னத்தின் ஸஹரத் ஃபில் இஸ்லாம் ஃபித்னத்துல் ஹவாரிஜ், இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவதாக தோன்றிய முதல் ஃபித்னா என்று சொன்னால் என்னதுங்க? இந்த ஹவாரிஜிகள் மூலமாக ஏற்பட்ட ஃபித்னா தான் என்று சொல்லிட்டு, அந்த ஃபித்னா என்ன தெரியுமா? ஃபஹ்முல் குர்ஆன், குர்ஆனை வந்து விளங்குவாங்க, பிசூஇன் வ தஅவீலின், குர்ஆனை வந்து மிக மோசமாக விளங்கிக் கொள்வாங்க. குர்ஆன் வசனம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கும், அல்லது ஒரு நபருக்காக வேண்டி இறங்கி இருக்கும், ஒரு சமூகத்துக்காக வேண்டி இறங்கி இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? இதை ஒரு வேறு விதமாக புரிந்து, இந்த வசனம் இவங்களுக்கு இல்ல, காஃபிர்களுக்கு இல்ல, முஷ்ரிக்களுக்கு இல்ல, இது முஃமின்களுக்கான, இந்த முஸ்லிம்களுக்கான, இந்த சஹாபாக்கள்ல இந்த நபருக்கு தான் இறங்கிச்சு என்று சொல்லி குர்ஆன் வசனங்களை வேறொருவர் மீது மாற்றி திணிப்பார்கள். அல்லது குர்ஆன் வசனம் ஒரு விடயத்தை சொல்ல இவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான ஃபித்னா தான் இஸ்லாத்திலே முதலாவதாக தோன்றிய ஃபித்னா. அந்த ஃபித்னாவும் ஹவாரிஜிகள் மூலமாகவே தோன்றியது என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற நேரத்திலே, ஓகே, இப்ப இந்த ஹவாரிஜிகள் என்பவர்கள் மிக மோசமானவர்கள் தானா? குர்ஆனை சரியாக புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா? ஹதீஸ்கள்ல மிகவும் மோசமாக கையாளுபவர்கள் தானா என்று பார்க்கிற நேரத்துல அதுவும் இல்லை, தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஹதீஸுடைய விடயங்களை பார்க்கிற பொழுது அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லைஸ ஃபீ அஸ்ஹாபில் அஹ்வா, லைஸ ஃபீ அஸ்ஹாபில் அஹ்வா அஸஹு ஹதீஸன் மினல் ஹவாரிஜ், இந்த ஹவாரிஜிகளை விட இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த ஹதீஸ்களை நாங்க எடுத்து பார்க்கிற நேரத்துல இந்த ஹவாரிஜிகள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்க மிகவும் சரியான அஸஹான ஹதீஸை எங்கேயும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஹதீஸ்களை வந்து மிகவும் துல்லியமாக, நேர்த்தியாக, அழகான முறையில சொல்லுவாங்க, அதை அமுல்படுத்தியும் காட்டுவாங்க. இருந்தாலும் இவர்களிடத்துல என்ன இருக்குது? ஃபஹ்மு சூஉல் ஃபஹ்ம், தவறான புரிதல் இருக்கிறது, ஹதீஸை மறுக்கிற விடயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் தெளிவான ஹதீஸை இவர்கள் பயன்படுத்துவார்கள். இவர்களுடைய வாதத்தில் இருக்கக்கூடிய, இவர்களுடைய கொள்கைகளை வலுப்படுத்தக்கூடிய, இவர்களுடைய சிந்தனைகளை, சித்தாந்தங்களை வலுப்படுத்தக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் மிகவும் சஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் செல்லக்கூடிய மர்ஃபூஆன ஹதீஸ்களை பெரும்பாலும் இவர்கள் அறிவிப்பார்கள். இதைத்தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், மார்க்கத்தை விட்டு இவங்க மிக வேகமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஃபஹும் அஸ்தகுன் நாஸ் ஹதீஸன், ஹதீஸ சொல்ற விஷயத்துல இவர்களை போன்று மிகவும் உண்மையானவர்கள் யாரும் இருக்க முடியாது. எத்தனையோ வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை நாங்க பார்த்திருப்போம். ஷியா கண்டு பார்த்திருப்போம், முஅத்தஸிலா கண்டு பார்த்திருப்போம், அஷ்ஷரியா, மதுரிதியா, அதே போன்று வந்து குல்லாபியா கண்டு பார்த்திருப்போம், முர்ஜியா, கதரியா.
ஆனாலும் இந்த ஹவாரிஜிகளை போன்ற ஹதீஸ்களுடைய விடயங்களில் உண்மை பேசக்கூடியவர்களை யாரையுமே பார்க்க முடியாது. இன்ன ஹதீஸஹும் மின் அஸஹில் ஹதீஸ், இவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறதாக இருந்தால் அது மிகவும் சஹீஹான தெளிவானதாக இருக்கும். ஆனால் எவ்வாறு இருந்தால் கூட இந்த ஹதீஸ்களை சில விடயங்களில் புறக்கணிப்பது அல்லது ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுப்பது, தவீலாக்களை செய்வது, ஹதீஸ்களை முரணான முறையில் புரிந்து கொள்வது போன்ற விடயங்களில் இவர்களையும் அடித்துக் கொள்வதற்கு ஆள்களே கிடையாது. இதையும் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இன்னும் இந்த பண்புகளை எல்லாம் நாங்க இப்ப பார்த்தோம். கடைசியாக நாங்க எதை புரிஞ்சு கொள்ளணும்? இவர்களுடைய சிந்தனை, இவர்களுடைய கோட்பாடு, இவர்களுடைய தாக்கங்கள் இன்று இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கின்றன என்பதை பார்க்கிற பொழுது, முதலாவதாக இவங்களுடைய சிந்தனையில் மிக முக்கியமான சிந்தனை என்னது? தக்ஃபீர் ஹுக்காமில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களை, ஆட்சியாளர்களை வெறுக்கிறது, அவர்களை நிராகரிக்கிறது. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ஈஜிப்துடைய புரட்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய சில அரபு நாடுகளை நாங்கள் சுட்டி காட்டலாம், விரல் விட்டு கூட எங்களுக்கு சுட்டி காட்டலாம். குவைத் போன்ற நாடுகளை எடுத்து நோக்கினாலும் சரி, அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனைகளை பார்க்கிற நேரத்திலே ஆட்சியாளர்கள் எல்லாம் காஃபிர், இவங்க ஆட்சிக்கு தகுதி இல்ல, இவர்களுக்கு எதிராக நாங்க வெளியேறி செல்லுவோம், இவர்களை நாங்க காஃபிராக்குவோம், புறக்கணிப்போம். பாக்கேலும் ஈஜிப்துல முர்சிக்கு எதிராக அந்த சமூகம் எப்படி தோன்றியது? அந்த சமூகத்துக்கு மத்தியில இந்த ஹுரூஜுடைய சிந்தனை ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக தோன்றுவதாக இருந்தால் இது யாருடைய பண்பில் ஒன்று? ஹவாரிஜிகளுடைய பண்பில ஒன்று. ஒரு ஆட்சியாளனை ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக ஏற்று இருக்கிறது. ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை வைத்துக் கொண்டு சமூகத்துக்கு எதிராகவும் அவருக்கு எதிராகவும் அவருடைய ஆட்சிக்கு எதிராகவும் ஒரு குழு, பலம் வாய்ந்த குழுவும் அல்ல, பலவீனமான ஒரு குழு ஆட்சி செய்யும், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் என்று சொன்னால் இதுதான் ஹுரூஜ். இந்த ஹுரூஜ் யாருடைய பண்பு? ஹவாரிஜிகளுடைய பண்பு. ஹுரூஜ் மட்டும் இல்ல, இவரை காஃபிர் என்று சொல்வார்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய தலைவர்களை. அதே போன்று இந்த இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவர்களும் இவர்களுடன் சேர்ந்த காஃபிர்கள். இவங்க ஈமான்ல பலவீனமானவர்கள், ஈமான்ல பலவீனம், பாவம் செய்யறாங்க என்று சொன்னா அவர்களுடைய பார்வையில யார் இவங்க? காஃபிர். முர்தகிபுல் கபீரா யார் இவர்களுடைய பார்வையில? காஃபிர். இவருக்கு நரகம் என்பது ஹுலூத் ஃபின்னார், நரகத்துல நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? இன்றைய இஸ்லாமிய சமூகத்திலே எத்தனையோ புதிய புதிய இயக்கங்கள் தோன்றி இருக்கின்றன. இன்று சில இயக்கங்களை பார்க்கிற நேரத்திலே ஒட்டுமொத்தமாக நேருக்கு நேராக சொல்வார்கள், நீ எல்லாம் காஃபிரு, உனக்கு பின்னால் தொழ முடியாது, உன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னுடைய சமூக தலைவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரிடத்தில் இன்னென்ன குறைகள் காணப்படுகின்றன என்று ஒட்டுமொத்தமாகவே அந்த சமூக தலைவரையும் அந்த சமூகத்தை பின்பற்றக்கூடிய அந்த சமூக தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும் புறக்கணிப்பது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே எத்தனையோ நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு இந்த ஹவாரிஜுடைய ஹுரூஜ் சிந்தனை காரணமாக அமைந்திருக்கிறது. ஈஜிப்தை எடுத்து பார்க்கலாம், சிரியாவை எடுத்து பார்க்கலாம், வரலாற்று பின்னணியை எடுத்து பார்க்கலாம். இப்படி பல நாடுகளுடைய பின்னணியிலே இந்த ஹவாரிஜுடைய ஹுரூஜ் சிந்தனை அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்கள், மக்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள், உயிர் போன்றவற்றை அப்படியே பறித்திருக்கின்றது. நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், ஒரு ஆட்சியாளன் தவறு செய்கிற நேரத்திலே சமூக தலைவர் ஒருவர் அவருடைய வாழ்விலே ஒரு சில தவறுகள் நடக்கலாம், ஒரு சில அநியாயங்கள் நடக்கலாம் மனிதன் என்ற அடிப்படையிலே. நபியவர்கள் இந்த தருணத்தில் எதை கையாள சொல்லியிருக்கிறார்கள்? அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள், வசுன்னத்தில் ஹுலஃபா அர் ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னத்துக்களை நீங்க பின்பற்றுங்க. அத்து அலைஹா பின் நவாஜித், நீங்க உங்களுடைய கடவாட்பட்களை கொண்டு எப்படி ஒரு விடயத்தை கடித்துக் கொள்வீர்களோ அதே போன்று இந்த சுன்னாவை நீங்க பின்பற்றுங்க. ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக நீங்க கிளர்ச்சி செய்யறது கூடாது என்ற தகவலை பார்க்க இல்லையா? இஸ்லாமிய ஹதீஸ்களையும் உலமாக்களுடைய கருத்துக்களையும் பார்க்கிற இடத்துல எப்படி சொல்றாங்க? ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது கூடாது, இல்லா அன்தரா குஃப்ரன் பவாஹன், தெளிவான ஒரு இணை வைப்பையோ அல்லது நிராகரிப்பையோ குஃபுர் சிந்தனையோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தால் மட்டும் போதாது, இரண்டாவது நிபந்தனை சொல்லுகிறார்கள், அவர் செய்தது பிழை, இஸ்லாமிய மார்க்கத்தில் அது முரண், அது குஃப்ருக்கு இட்டு செல்கிறது அல்லது மார்க்கத்தை விட்டு அவரை வெளியாக்கி விட்டது என்று சொல்லி இஸ்லாமிய கோட்பாட்டிலே அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். இது இரண்டாவது விடயம்.
ஒன்று தெளிவான குஃப்ரை செய்திருக்க வேண்டும். அந்த குஃபர் மோசமானது தான், அது காஃபிருடைய பண்பு தான், இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியாக்க கூடியது தான் என்று அறிவித்து தரக்கூடிய அல் குர்ஆனிலோ அசுன்னாவிலோ இருக்கக்கூடிய தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். மூன்றாவது விடயம் என்ன? அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக அல்லது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான முழுவான ஒரு தகுதி வலு இருக்க வேண்டும். ஒரு 10 பேரை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஒரு அரசுக்கு எதிராக ஆட்சி செய்வது கூடாது, இதை தடை செய்கிறது இஸ்லாம். அப்ப இந்த 3 விடயங்களும் ஒன்றுபட்டு இருந்தால் மட்டுமே அல் குரூஜ் என்பது ஜாயிஸ் கூடும் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வார நேரத்துல சமூகத்துக்கு மத்தியிலே பல பிளவுகள் காணப்படுகின்றன. ஒரு தரப்புல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிங்க, அதுக்கு பின்னால நாங்க உங்களுக்கு பையத் செய்யறோம். அதுக்கு முன்னுக்கு பையத் என்றது கிடையாது, அவர்களுக்கு நாங்க தண்டனையை கொடுப்போம், அதுக்கு பின்னால அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், பையத் செய்யறோம் என்று ஒரு புரிதலில் ஏற்பட்ட ஒரு கோளாறு. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை விட்டு பையத் செய்யாம கூஃபா பஸ்ரா போன்ற நகரங்களுக்கு செல்றாங்க. எதற்காக வேண்டி? யாரு அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செஞ்சாங்க என்றதை கண்டுபிடிக்கணும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. அப்ப இதுவும் கிளர்ச்சியில தான் வருது. அப்ப ஒட்டுமொத்தமாக கிளர்ச்சி என்பது கூடாது என்று சொல்லி நாங்க முடிவெடுத்திட முடியுமா? இஸ்லாமிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்று சொன்னால் அதற்கான அளவுகோலை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. சிந்தனை ரீதியாக இருக்கலாம், ஆனால் ஒரு குழுவை திரட்டி கொண்டு ஒருவருக்கு எதிராகவோ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ மக்கள் திரளுக்கு எதிராகவோ கிளர்ச்சி செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது. ஏன் தடுக்கிறது? இந்த கிளர்ச்சியின் மூலமாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, இவர்களுடைய இந்த தீவிர சிந்தனையின் மூலமாக ஏற்படக்கூடிய நலவை விட பாதிப்புகளை அதிகமாக இருக்கின்றன. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், எத்தனை பள்ளிவாசல்கள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை அந்நிய மத சகோதரர்களுடைய தேவாலயங்களும் வணக்க ஸ்தலங்களும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, முஸ்லிம்களுடைய வியாபார தலங்கள், வியாபார மடங்கள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. இது அனைத்திற்கும் காரணம் என்ன? சொல்றோம் இல்லையா, மக்கள் புரட்சி, மக்கள் புரட்சி, அரசுக்கும் மக்களுக்கும் புரட்சி ஏற்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? இதனை சந்தித்த எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், பின்பு எழுச்சி பெற்று தலை சிறந்த நாடாக தோன்றி இருக்கிறது என்று சொல்லி வரலாற்றில் ஒரு சான்றை காட்டிவிட முடியுமா? எங்கெல்லாம் குரூஜ் சிந்தனை இருக்கிறதோ அந்த நாடு நாசமா போனதை தவிர அந்த நாடு வளம் பெற்றிருக்கிறது, செழிப்படைந்திருக்கிறது, ஆட்சி அமோகமாக அதற்கு பின்னால் மாறி இருக்கிறது என்று சொல்லி ஒரு சான்றை இஸ்லாமிய வரலாற்றில் கொண்டு வந்து நிறுத்தாட்டி விட முடியுமா? முடியாதே. எங்கெல்லாம் குரூஜ் சிந்தனை இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுக்கும் அரசுக்கும் அந்த நகரத்திற்கும் அந்த நாட்டுக்கும் பாதிப்பும் அழிவும் தானே இருந்திருக்கின்றன. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்றைக்கு இஸ்லாத்துடைய பேரிலே யாரெல்லாம் தீவிரவாத சிந்தனை கொண்டிருக்கிறார்களோ அல்லது அடிப்படைவாத சிந்தனை கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, இஜ்திஹாத் செய்யணும், ஜிஹாத் செய்யணும் என்று சொல்லி தவறாக குர்ஆன் வசனத்தை விளங்கியதன் விளைவாக இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறோமே இல்லையா? இலங்கை போன்ற நாடுகளை எடுத்துக்கோங்க, இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கோங்க, மொரோக்கோ, துனூசியா, இந்த மாதிரியான நாடுகள் எடுத்துக்கோங்க. ஆங்காங்கே ஏற்படக்கூடிய குண்டு வெடிப்புகள், மதஸ்தலங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களும் அழிவுகளும் யாரால ஏற்படுது? இந்த ஹவாரிஜிய சிந்தனையில் உடையவர்களாக, முற்றுமுழுதாக இவர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களை ஹவாரிஜ் என்று சொல்லிவிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஹவாரிஜிகள் என்பவர்கள் தற்போது ஒட்டுமொத்தமாக இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்திலே மாரிகத்துல் ஹரூராவிலே பெரும்பாலான ஹவாரிஜிகளை அழித்து விட்டார்கள். தப்பியோடிய கொஞ்சம் பேர் எங்க போனாங்க? ஈரான் போன்ற பகுதிகளுக்கு, சிஜிஸ்தானுக்கு போனாங்க. இன்னொரு டீம் வந்து சனா, யமன் போன்ற பகுதிகளுக்கு போனாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனை இன்றும் இருக்கிறது. சிந்தனை என்று சொன்னா ஒட்டுமொத்த சிந்தனையுமா? இல்ல. அவர்களுடைய உதாரணத்துக்கு சொல்லி சரியாக புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மலை மேகம் மலையை கொட்டுகிறது, மழை பொழிகிறது. இப்ப அதனுடைய ஒவ்வொரு துளிகளும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகும் இல்லையா? அதே போன்று இவர்களுடைய சிந்தனைகளில் ஒரு சிந்தனை இங்க, இன்னொரு சிந்தனை அந்த நாட்டுல, அப்படி இவர்களுடைய சிந்தனைகளில் ஓரிரு சிந்தனைகள் தற்போது காணப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான சிந்தனை தாக்கம் தான் எது? இமாம்களுக்கு எதிராக, இஸ்லாமிய அரசுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது.
இன்றைக்கு யாரெல்லாம் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்களோ, தொடர்பு பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இஸ்லாமிய தலங்களை அழிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கட்டும் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்களோ, அல்லது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடாக இருக்கட்டும் அங்கெல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்களோ, இவர்கள் மூலமாக எத்தனை உயிர்கள் போக்கப்படுகின்றன, முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்களே. இதைத்தான் இவ்வாறு ஹதீஸ்களிலே குறிப்பிட்டு காட்டினார்கள். சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள். எப்படி சொன்னால், யுகாத்திலூன அஹ்லல் ஈமான், ஈமான் உடையவர்களோடு இவங்க யுத்தம் செய்வாங்க, அவர்களோடு சண்டையிட்டுக் கொள்வாங்க. வயதுஊன அஹ்லல் அவ்சான், சிலை வணக்கம் உடையவர்கள், ஷிர்க் வைக்கக்கூடியவங்க, நிராகரிப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. இவர்களுடைய பார்வையில் இணை வைப்பாளர்களை விட, ஷிர்க் வைப்பவர்களை விட, நிராகரிப்பாளர்களை விட இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை ஏற்காத, அவர்களுடைய சிந்தனைகளை ஏற்காத, அவர்களுடைய கோட்பாடுகளை ஏற்காதவர்கள் மிகவும் மோசமானவர்கள். அதனால்தான் அவர்கள் இதுக்கு இப்படி பெயர் சொல்லுகிறார்கள், தாருல் குஃபுர், நிராகரிப்புடைய இல்லம், வீடு என்பதாக சொன்னார்கள். அதில் வாழக்கூடிய அனைவரும் காஃபிர். அவர்களுடைய பார்வையில நாங்கள்லாம் காஃபிர், எங்களுடைய உயிர்களை அவர்கள் சாதாரணமாக பறித்து விட முடியும். அப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு அத்துமீறல்களாக இருக்கட்டும், எத்தனை உடைமைகளும் உயிர்களும் பறிக்கப்படுகின்றன. இவர்களுடைய பார்வையில் இதெல்லாம் என்னது, ஹலால், இஜ்திஹாத் என்று சொல்றாங்க. நாங்க முஸ்லிம்களை கொலை செய்யவில்லை, எங்களுடைய கருத்தை ஏற்காத காஃபிரை கொலை செய்கிறோம் என்று சொல்றாங்களே. மிக மோசமான சிந்தனையா இல்லையா? இன்றைக்கு எத்தனை இடத்துல பார்க்கிறோம் குண்டு வெடிப்புகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்களுடைய மிக தீவிரவாத சிந்தனை இல்லையா? இஸ்லாம் இதனை ஏற்கிறதா? தடுக்கிறதே, இதனை நிராகரித்திருக்கிறது இஸ்லாம். அது மட்டுமல்ல, இவர்களிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு இன்றும் சமூகத்துக்கு மத்தியிலே வலம் வரக்கூடியது என்ன தெரியுமா? அல் குரூர். அல் குரூர் வத்தானி. அல் குரூர் வத்தானினா எப்படி? நாங்க தான் இபாதத்துல, எங்களை இபாதத்கள்ல அடிச்சு கொள்ளவே முடியாது, தொழுதால் எங்களை போல தொழுறதுக்கு யாருமே கிடையாது, நோன்பு வைப்போம் எங்களை போன்று நோன்பு நோட்பதற்கு யாருமே கிடையாதுங்க, அப்படி என்று சொல்லி பேசுவார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹிம் ஸியாமஹு மஅ ஸியாமிஹிம். அவர்களுடைய தொழுகையை கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க நினைச்சிருவீங்க, என்ன தெரியுமா நினைச்சிருவீங்க, எங்கட தொழுகையெல்லாம் தொழுகையே இல்லையா, எங்கட நோன்பெல்லாம் நோன்போ இல்லையா, இந்த அளவுக்கு தொழுகிறார்களே, இந்த அளவுக்கு இபாதத் செய்கிறார்களே என்று நாங்க நினைப்போம். ஆனால் இந்த செயல்கள் அவர்களுக்கு எப்படி தெரியுமா ஏற்படுகிறது? ஹத்தா யுஅஜப பிஹிமுன் நாஸ், மக்கள் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படணும், என்ன இபாதத் செய்யறாங்கப்பா, இவர்கள் இபாதத்கள் அடிச்சு கொள்ளவே முடியாது. அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்கள் அவர்களுக்கே பெருமையை கொடுக்கிறது, நாங்க தான் இபாதத்கள்ல, எங்களை தாண்டி தான் அடுத்தவர்கள் இபாதத் செய்யணும் என்று சொல்லி. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாள், யா 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 உம்முல் முஃமினீன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, பெண்களுக்கு பீரியட் வரக்கூடிய நேரத்துல, மாதவிடாய் வரக்கூடிய நேரத்துல தொழுகை கடமை அல்ல, அதனை திரும்பவும் மீட்டி தொழ வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு கடமையும் இஸ்லாம் வந்து கொடுக்கல. தைசீரன் அலைஹா, எப்படி என்று சொன்னால் அவங்க மார்க்கம் என்பது இலகுவானது, அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பதற்காக வேண்டி பீரியடுடைய நேரத்தில் கடமையான தொழுகையை அவர்கள் திரும்ப தொழ வேண்டும் என்று அவசியமே கிடையாது. நோன்பாக இருந்தால் அவர்கள் மீட்டிக் கொள்ளணும், இதுதான் சட்டம். ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, பீரியடுடைய நேரத்துல, மாதவிடாயுடைய நேரத்துல ஏன் நாங்க தொழுகையை வந்து மீட்டிக் கொள்ள கூடாதுன்னு ஒரு பெண்மணி கேட்கிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வார்த்தையை பாருங்க, அன்தி ஹரூரியா, நீங்க வந்து ஹரூரியா பிரதேசத்துல இருந்து வரக்கூடிய பெண்ணா? ஹரூரா என்ற பிரதேசத்துல இருந்தது யாரு? ஹவாரிஜிகள். அப்ப ஹாரிஜிகள் வந்து என்பவர்கள் யாரு? இபாதத்களுடைய விஷயங்களில் அப்படி கடினமானவர்கள். அப்போ இப்படி கடுமையான போக்குடைய சிந்தனையுடைய, மார்க்கம் கூறாட விடயங்களை கூட, தடை செய்த விடயங்களை கூட நாங்க செய்யணும் என்று சொல்லி முன்வரக்கூடியவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள். இவருடைய பண்புகள் இன்று இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் சிந்தனை ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, அவர்களுடைய பொருளியல் ரீதியாக பல விடயங்களிலே தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பின்வரக்கூடிய வகுப்புகளில் இது போன்ற தலைப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்திலே தெளிவாக இவர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன போன்ற விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானல்லாஹி.